நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க ரத்தம் சிந்தி வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ப்ளட்டு, இதுலேயும் ப்ளட்டு, இதுலேயும் ப்ளட்டு, இதுலேயும் ப்ளட்டு, இதுலேயும் ப்ளட். இதுதாங்க ரத்தம் சிந்தி உழைக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா பொள்ளாச்சினாங்க. இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம முருகேசன் எப்பவும் நேரமாக ஒரு ஆள் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கான். எங்கள் கொத்துக்காருக்கு வேறு குழந்தை தேன் குழந்தை கொத்தி வச்சோமா பாவம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு. ஏதா அவருக்கு ஆனது கூட எங்களுக்கு தெரியல. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா என்னையோட சேர்த்து ஒரு 6 பேர் வந்திருக்கோம். இப்போ எல்லாரும் இப்போ தான் வந்தாங்க. அவங்க கூட ஒரு 100 காய் பக்கம் வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லைங்க, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிச்சு அப்படி போய் உரிக்க ஆரம்பிக்கலாம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசன் நம்மளை கழுத்தை அறுத்துட்டான். என்னென்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா, காலைல பல் விளக்குனியான்னு கேட்டான். எனக்கு புரியல என்னென்னு கேட்டால், காலில் பல் விளக்குனியான்னு கேட்டேன். நான் நோஸ் கட் பண்ணிட்டான். இங்கே தாங்க வசி போட்டேங்க. கொஞ்சம் இடம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. பின்னாடி ஆள் வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் லோகன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொத்துக்காரர் நம்ம லோகண்ணன் தான். எத்தனை நாள் பிளான் தெரியல. எங்கள் கொத்துக்காரர் இன்றைக்கி வேலைக்கு வரவிடாமல் பண்ணிட்டார். ஆமாம், நம்ம முருகனை பலியில் கட்டுறாரு. பனித்தூரல் மாதிரி காலையிலேருந்து அப்படியே மலைத்தூரல். சரிங்க, அப்படி நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா காய் போடுறது தொட்டாஞ்சனிங்க இருக்குது. ஓலையை எடுத்து போட்டு அப்புறம் உரிக்க ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வீரமுத்தா டீ வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீரமுத்தா நம்ம குப்பான 2 பேர் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். குப்பானா வணக்கண்ணா, வரங்க. அவர் ஒன்றுக்கு போகிறாராம்மா, அவர் காட்டு சொல்கிறாரு. வணக்கம் முருகேஷ். தம்பி டீ சாப்பிடுங்க. வச்சியா இப்படி சரவணா. லேடிஸ் நம்பர் 1 எங்கடா உன் தோஸ்து? அப்படி பார்த்தீங்கன்னா 8:20 ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி, இவன் மோகன், அப்புறம் அருண் 3 பேர் வந்திருக்காங்க. இன்னும் பின்னாடி ஆள் வருவாங்க. அதான் நேரத்துக்கு 8 மணிக்கு வந்தால் 20 நிமிஷமாச்சு. இவ்வளோதான் காய் உரிக்குங்க. கால் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டும் குடியமாக இருந்துச்சுன்னா மண்ணத்துக்கு போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். வா தம்பி இங்கே போடலாம். வாண்ணே, நீ அங்கேயே போட்டுக்கோ. இங்கே காண்டா இருக்கு, பரவாயில்லையா? அங்கே போட்டுரு. சரவணானு காமிச்சார். தம்பி வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 9:20 ஆச்சு. இந்நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி காய் ஊற்றி வச்சுட்டு அப்படி நம்ம முருகேசன் 9:20 ஆச்சு. நேற்று 9:20 பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நல்ல வேலை. பழனிசாமி வேறு மாலை ஓடுற அப்படியாம்மா. அருண் ஃபீல் பண்ணுற அப்படி என்னன்னு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு லாஸுங்கிறான். ஆமாம், ஒருத்தர் திருந்தி வாழ்ந்தால் சமுதாயம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு காயின்ட்டு, இதெல்லாம் ஒரு கணக்கு. இது 80 பைசா. கையில் போட்டு பட்டை இடத்துல பட்டி விட்டுருச்சு. கண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10:05 ஆச்சு. எல்லாம் சாப்பிட போகிறாங்க. யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அவர் இவன் தான் அந்த தனுஷ்லாம் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை காய் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பல் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். வீட்டில் பல் விளக்காமல் வந்துட்டு வேறு இந்த இதை எடுத்து பல் விளக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். பாருங்க விளக்குறாங்க. முருகேசா அதே தான். முருகேசா அப்படியே சும்மா நிற்கிறக்காண்டு பல் விளக்கு பார்த்தீங்களா? அச்சா, காரணம் எப்படியெல்லாம் சொல்லணும். நம்ம முருகேசன் தான் கற்றுக்கோணும். நம்ம போய் சாப்பிட்டு அப்புறம் 2வது உரிக்க ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு வந்தால் இன்னும்
அரை மணி நேரத்தில் வேலை இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 10:30 ஆச்சு. எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா நான் இங்கே காய் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டைக்குள்ளே காய் போயிடுச்சு. அதில் எடுத்து ஓர்சல் பண்ணணும். அந்த வேலையை தான் பார்க்குறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபுல்லாக என்னென்னா காய் மட்டையை 2 கலந்துருக்கும். இது ஓர்சல் பண்ணால் தான் நம்ம உரிச்சு காய் உள்ளே இருந்தால் எடுத்து போட்டு நம்ம அதை எண்ணெய் சேர்த்த முடியும். ஓகே, நான் ஓர்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே எந்தளவுக்கு கசகசன்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக நேர் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க ரத்தம் சிந்தி வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதிலே ப்ளட்டு, இதிலே ப்ளட்டு, இதிலே ப்ளட்டு, இதிலே ப்ளட்டு, இதிலே ப்ளட். இதுதாங்க ரத்தம் சிந்தி உழைக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வசிப்பட்டுருச்சுன்னு எப்படி தெரியுமா? ஆல்ரெடி இங்கே இதெல்லாம் வசிப்பட்டுருச்சு. பட்டுறதுலேயே மாதிரி 2வது பட்டுருச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை. ஃபுல்லாக இன்னும் நிறைய காய் இருக்குது. எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு இந்த 4-5 காய் தான் இருக்குது. ஃபுல்லாக உள்ள கிடைக்கும். ப்ளட் அதிகமாக தான் போச்சு. இப்போ நான் வந்து காய் திருடலான்னு பார்க்குறேன். காய் திருடுறதுக்கு யாருக்குமே இல்லை, காய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ட்டு தமிழை பார்த்துருக்கேன். நேற்று பார்த்து கொஞ்ச நேரத்தில் பாம்பு கொத்திச்சு எல்லாத்தையும் பீதி கிளப்பிட்டு வந்து மூழ்கி காய் திருடிட்டு போகிறான் பாருங்க. அதான் அங்கே ஒரு கருப்பு அங்கே ஒரு 10 காய் எடுத்து போடும். நானே உரிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்லாம பண்ணாங்க. நேற்று இன்றைக்கி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய் உரிக்கிறீங்க, அந்த காயில் பார்த்தீங்கன்னா எப்படி மொத்தமாக டிவைட் பண்ணிக்குவீங்களா, இல்லை எப்படி நீங்கள் உரிக்கிற காய் மட்டும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூலி வாங்கிக்குவீங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஒரு 500 காய் நான் உரிக்கிறேன்னா எனக்கு அந்த 500 காய்க்கு உண்டான கூலி தான் எனக்கு வரும். யார் யார் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 600 காய் வச்சுருந்தா அந்த 600 காய்க்கு உண்டான கூலி தான் அவனுக்கு கிடைக்கும். எல்லா காய்க்கும் மொத்தமாக டிவைட் பண்ண மாட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உரிக்க மாட்டேன், இவன் உரிப்பான். அப்படி அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக டிவைட் பண்ணோம்னா இவனுக்கு தான் நட்டம், எனக்கு நட்டம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா யார் எவ்வளோ காய் உரிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் நம்ம முடிக்கிற அமௌண்ட் நமக்கு தான், நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் காய் பிரிச்சுக்குவோம். நேற்று பார்த்தீங்கன்னா பழனிசாமி ஒரு விஷயம் சொன்னான். யாரோ இவனை ஓவர்டேக் எடுத்துட்டாங்களாமா, அவங்கள ஓவர்டேக் எடுக்க போய் அவங்கள கீழே மேலே காட்டிட்டு வந்துட்டான். அவங்ககிட்டயே கேட்கல என்னென்னு. சொல்லுங்கள் பழனிசாமி, என்ன நடந்துச்சு நேற்று முந்தா நேற்று? பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சாக் பாட்டில் பொறுக்கிட்டு வந்தார். இருங்க அவரோட டிரைவர் வர்ற அப்படி அருண் இவரு மாப்பிள்ள தான் இருந்துட்டு நீட்டா கொண்டு போய் நேற்று வந்து போயிருக்காங்க. ஒரு டீ கடை, எங்கள் ஏரியாவில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடை கிட்ட போயிருக்காங்க. போகும்போது ஒரு பேர் அவனே சொல்லிட்டு சரி டீ கடை சொல்லு. அதை வாங்க போகும்போது என்னை ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. இங்கே கடைக்கு போகும்போது ஆமா மலை ஏதோ ஒரு கடைக்கு விடுங்க. குழந்தை கோயில் வழிக்கடையில மலை கடையில ஓவர்டேக் அடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நானு மாப்பிள்ள தான் ஓட்டின பைக்கு. எந்த மாப்பிள்ளையா? மாப்பிள்ள தான் ஓட்டின பைக். நான் இருந்துட்டு மாப்பிள்ள என்ன வேணாலும் சரி விடக்கூடாதுன்னு சொல்லி ஓவர்டேக் அடிச்சு புடிமாப்பிள்ளையே நின்றுருக்குறாருங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்துட்டாங்க. நீ போய் என்ன சொன்ன? எதுக்கு இப்படி வேணும், கடைக்கு தான் போறேன். மணி 9 தானே ஆச்சு, இன்னொரு மணி நேரம் இருக்குதால எதுக்கு இப்படி வேணும் போவீங்கன்னு சொல்லி அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன். நீ துரத்திட்டு போறேங்க அவங்க விழுந்தாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டாரு அவரு. போகும்போது பெட்ல விழுந்துட்டாருங்க. விழுந்ததுக்கு அப்புறம் இவர் பின்னாடியே போயிருக்காங்க. புளியா மரத்து பக்கத்துல குப்பமேடு. அவங்க விழுந்தது குப்பமேடுல விட்டு பாட்டிக்கிறாங்க. திருப்பிட்டேன் மாப்பிள்ள இவ்வளவு விழுந்தாச்சு. குப்பமேட்ல விட்டு திருப்பி பைக்கோட விழுகல. விட்டுருந்தா புளியா ஒரு மேரி இருப்பீங்க சார். கொஞ்சம் ஒரு அடிக்கு இன்சைடா திருப்பிட்டா. இல்லைன்னா ஒரு அடி குட்டிருந்தா அவங்களுக்கு கூட நாங்களே சேர்ந்து உங்களோட ஆள் வந்து கேட்டுக்கோ பின்னாடி போதில இருந்தாரு. அவரு விழுந்துட்டாரு. நான் ஓவர்டேக் அடிக்கணும்னு நினைச்சவன் அவன் எந்திரிச்சு போயிட்டான். விடக்கூடாது மாப்பிள்ளை என்னவரு விட்டுட்டாரு. கண்டிப்பா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா விட்டாரு குப்பமேட்ல. அப்படியே விடுறது கொஞ்ச நேரத்துல கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பாங்கிற மாதிரி மர்டர் கேஸ்ல போகும்போது இப்ப என்ன திட்டிட்டு போயிருப்பீங்க. அந்த ஒரு மனுஷனை வாய்க்கு வந்தது திட்டி இருப்பீங்க. இப்போ கடை 11 ஆச்சுங்க. எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டோம். எல்லாம் உட்காந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஆளாக வந்து உரிக்கிறாங்க. சின்னமா பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட் ஆகிட்டு அப்படி மாலை வேறு போடுற அப்படியம்மா. மாலை போட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும். மாலை போட்டு நல்லா இருக்கலான்னு ஐயப்பண்ண பார்த்துட்டு வரலாம். ஐயப்பண்ண பார்த்து வரலாம். அப்படி நாம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாங்க. யாருண்ணா போடா
ஃப்ரீ ஃபயருக்குள்ளே மூழ்கிட்டாங்க. காது காட்டு வந்து மோய் சுட்றா பிளட்டுன்ட்டு 12 ஆச்சுங்க. இங்கே வேலை முடிஞ்சு இதுல காய் எண்ணுறாங்க. 12:08 காய் எண்ணுறாங்க. இது வருஷம் வேறு பக்கம் போகணும். இல்லை காய் எண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 4 நாளாக பிடிச்சி எண்ணுறாங்க பெரியவர் முருகேசன். அப்படியே போய் நான் காயை நீட்டு மட்டை போட்டு மூடிட்டு அடுத்த பக்கம் போகணும். 12 கால் ஆச்சு. காய் எண்ணியாச்சு. இந்த காயை மட்டை போட்டு மூடிட்டு வேறு எங்கேயோ போகணும். கொத்துக்காருக்கு வேறு தலைவலிக்குதாம்மா. அதனால் வேறு பக்கம் போய் ஆமாம் மெடிசன் வாங்கணுமாம்மா. சரி நான் மட்டையை போடுற இல்லாட்டி எங்கள் கொத்துக்காரனு அடிச்சிருவார் காயிலேயே. பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாச்சு. வேறு பக்கம் குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு மாதிரி இங்கே வந்துட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் உரிச்சிருக்கோம். காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக மண்டையாக இருக்குது. உரிக்கிற காய் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வருஷம் பார்த்திங்கன்னா மறுபடி வேறு பக்கம் போகணும். மணி பார்த்திங்கன்னா 1:50 ஆச்சுங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. மழைக்கு வந்து உட்காந்துருக்கோம். 4 பேர் வந்தோம். அதெல்லாம் ஆளுக்கு ஒரு 200 காய் உரிச்சிருப்போம். பாக்கி அளவு கால் 100 பக்கம் உரிச்சா அதுக்கு பக்கத்தில் தோப்பில் உரிச்சிட்ருக்காங்க. மழை வந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் வழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்தளவுக்கு மழை இல்லை, பெருசாக வழுக்காது. அப்படியே மழை வச்சான பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் நேரங்காலமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா டிராக்டரே வருது கடத்திருக்கு. மணி பார்த்திங்கன்னா 2:44 ஆச்சு. காய் போட்டு பரட்டுது. பசி வேறு ஆயிடுச்சு. டீ இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. கையெல்லாம் வலிக்குது. கை தோள்பட்டையெல்லாம் வலிக்குது. ஒரு 300 காய் தான் உரிச்சிருப்போம். மழையை வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டிச்சு. சரி நம்ம உரிக்க பார்த்தா எவ்வளோ காய் டைட்டாக இருக்குன்னு. முருகேசனா நல்லா உரிப்பான். அவனாலேயே முடியல. பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் வச்சுட்டு இங்கே வந்துட்டோம். இப்போதான் வந்து வசி நட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காய் இருக்குது. இங்கே வச்சா பார்த்தீங்கன்னா 300-400 காய் இருக்கும். எங்களால் கொஞ்சம் நல்ல காயில் போட்டாங்க. அங்கே தான் போய் சிக்கிட்டோம். ஏன் முருகேசா? நீங்களே பாருங்க மட்டை எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம முருகேசா உரிச்சா அப்படின்னு நல்லா ஜாலியாக பொடிக்காய் பாருங்க எந்த அளவுக்கு உரிக்கிறா அப்படின்னு பாருங்க. இன்னொன்று நம்ம இன்ஸ்டாம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு அப்படியே வீடியோ கம்மி பண்ணலாம். நம்ம லோகண்ணா ஃப்ரீ தான் இன்றைக்கியா? ஃப்ரீ தான் இன்னைக்கு ஃப்ரீ தான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வந்து கொத்துக்காரர் இல்லை, இவர் தான் கொத்துக்காரர். ஒரு நாள் பதவிக்காக டீ ரேட் வந்து கேரளா அவ்வளோதான். பேர் என்ன மெச்சரா அமைச்சத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீ ஹோஸ்டல் ஆளுக்கு எந்திரிக்கிறாங்க. காய் உரிக்கணும். காய் ரொம்ப மோசமாக இருக்குது. ரைட் சைடு கையே வந்து தோள்பட்டியிலேருந்து வலிக்குது. காய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காய் இருக்குன்னு. பெருசாக இருக்குது. உரிக்கிற காய் நல்லாயிருக்கு. ஆனால் எந்த அளவு நமக்கு சடஞ்ச நேரம் இந்நேரத்துக்கு வந்து இந்த கடை காலத்தில் இந்த அளவுக்கு வந்து இந்நேரத்துக்கு வேலை இல்லை. விலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்மி தான். ஒரு 1000 காய் 1500 காய் தான் உரிக்க முடியும். இருந்தாலும் அதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆளுக்கு கம்மி. இப்போ முருகனை மட்டும் தான் இருந்து சுரிச்சிட்ருக்காங்க. பாக்கி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. உரிச்சாதான் ஒரு 6 மணிக்குள்ளேயே வீட்டுக்கு போக முடியும். இன்றைக்கி பொழுதாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மழையும் வந்து நிப்பாட்டிடுச்சு. சரி அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒர்க்கை. பொழுதே ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து வண்டி வந்திருக்கு. காய் உரிச்சு முடிஞ்சாச்சு. காய் எடுத்து வண்டி ஏற்றினா சரி. வண்டி ஏற்றிட்டு நின்றுருக்கு. எப்படி வீட்டுக்கு போக மணி 7 நினைக்கிறேன். ஹலோ கைஸ், நம்ம முருகேசன் தாங்க. அது வசி கட்டிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நீட்டாக கட்டி வச்சுருங்க. யார் வண்டி ஓட்டுறது கால் வைக்கும்போது சிரமமாக இருக்குது. நானே ஓட்டிக்க. மணி பார்த்தீங்கன்னா 5:40 ஆச்சு. வேலை முடிஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்துருக்கோம். எப்பவும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது மழை வரும், கிளம்பும்போது மழை வரும். அதே மாதிரி இன்னைக்கு கிளம்புற இடத்துல மழை வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.